ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல 7th சம். நல்லா கவனிங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி irregular பாலிகான் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொன்றுக்குமே பாருங்க, இப்படி இது irregular-ஆ இருக்கா, நிறைய ஷேப்ஸை கொண்டதா இருக்கு. ஸோ அவங்களே அந்த ஷேப்ஸ்க்கெல்லாம் நேமிங் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இதுல நீங்க எதை வேணா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. இதை பார்க்கும்போது இதா தெரியும். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் பாரு, ஏஜிஇ. இந்த ஷேப்பை நான் தனியா எடுத்து வரையறேன் பாருங்க. இப்படி இருக்கா? இது ஏ, இது ஜி, இது இ. இந்த மாதிரி இருக்கா? இப்போ ஏஜி இங்க வச்சுக்கோங்க. இந்த ஏஜிஇ முடிஞ்சு போச்சா? இந்த ஏஜியோட லென்த் என்ன? இங்க 6 மீட்டர், இங்க 8 மீட்டர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன? 14 மீட்டர். முடிஞ்சு போச்சு. அடுத்தது இங்க இது ஃபுல்லா எவ்வளவு இருக்கு? ஜிஇ 8 மீட்டர். அவ்வளவுதான்பா. இதை பார்க்கறதுக்கு ஒரு ட்ரையாங்கிளா இருக்கா? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தெரியணும்னா பேஸும் ஹைட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே ரைட். அடுத்தது ஜிஇடி. ஒவ்வொன்னா முடிச்சு விடுங்க. ஜிஇடி இஜிடி. இதோட ஜில இருந்து டி வரைக்கும் என்னென்ன இருக்கு? 10 மீட்டர் இருக்கு, இங்க ஒரு 5 மீட்டர் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 15 மீட்டரா? இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணி. ஜிஇயோட இது என்னது? 8 மீட்டர். ஸோ ஜிஇயோடது 8 மீட்டர். ஸோ ஹைட்டு பேஸ் ரெண்டாவது ஒன்று முடிஞ்சுது. அடுத்தது இந்த குட்டி ஒன்று எடுத்துக்கோங்க, ஏஎஃப்பி. ஸோ இது ஏ, இது எஃப், இது பி. ஸோ எஃப்பி வந்து 3 மீட்டர், ஏஎஃப் வந்து 6 மீட்டரா? அடுத்தது பாருங்க, எஃப்ஹெச்ஜிஇ சாரி எஃப்ஹெச்சிஇபி. இது வரையணும் பாருங்க. இப்படி இருக்கு. அப்புறம் இது குட்டியா இருக்கு, இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்போ இதை ரெண்டுத்தையும் நாம ஆட் பண்றோம். ஓகே, இப்படிதானே இருக்கு. ஸோ எஃப் பி ஹெச்சி. ஹெச்சியோட லென்த் 8 மீட்டர். அடுத்தது எஃபியோட லென்த் 3 மீட்டர். இது பிசி கொடுக்கல. எஃப்ஹெச்சோடது 8 + 10 18 மீட்டர். அவ்வளவுதான். இதுக்கு பேரு ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு பேரு ட்ரபீசியம். அடுத்தது லாஸ்ட். இந்த ட்ரபீசியமும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது லாஸ்ட் ஹெச்டிசி. ஹெச்டிசி ஹெச்டி 5 மீட்டர், ஹெச்சி 8 மீட்டர். இது எல்லாத்துக்கும் தனித்தனியா ஏரியா கண்டுபிடிங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான்ப்பா. இது தெரிஞ்சுட்டா, இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சம்ம ரொம்ப 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 ஈஸி. ஓகேவா? 2 ஃபார்முலா தான் கண்ணா நம்ம கிட்ட. 2 ஃபார்முலா தான். இதுல மொத்தமா இத்தனை இருக்கு, ஆனா 2 ஷேப் தான் இருக்கு. ஒன்னு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இன்னொன்னு ஏரியா ஆஃப் ட்ரபீசியம். ஓகேவா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ½ × b × h. ட்ரபீசியமோட ஃபார்முலா ½ × h × a + b. இவ்வளவுதான்பா. ஓகே ரைட். இந்த ட்ரபீசியம்ல இப்ப ஏரியாவுக்கு தெரியும் பாரு, இந்த ட்ரையாங்கிளுக்கு தெரியும். இந்த ட்ரையாங்கிள் நல்லா கவனிங்க. எந்த இடத்துல 90 டிகிரி இருக்குன்னு கண்டுபிடிங்க. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி ஒரு லைன் இருக்கணும், இப்படி ஒரு லைன் இருக்கணும். இந்த இடம் தான் 90 டிகிரி. இப்ப இந்த இடம் தான் 90 டிகிரி. இங்க இந்த இடம் 90 டிகிரி, இங்க இந்த இடம் 90 டிகிரி, இங்க இந்த இடம் 90 டிகிரி. ஆமாவா? இந்த 90 டிகிரியை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ். இப்ப இந்த 90 டிகிரி ஒட்டின மாதிரி இது, இது 90 டிகிரி ஒட்டின மாதிரி இது, இது 90 டிகிரி ஒட்டின மாதிரி இது, இது 90 டிகிரி ஒட்டி என்ன இருக்கு? இது. இதுதான் என்னோட பேஸ், இதுதான் என்னோட ஹைட். அதை மாத்தி போட்டீங்கனாலும் ஆன்சர் சரியா தான் வரும். ஓகேவா? ட்ரபீசியம்ல பொறுத்த வரைக்கும் பேரலல் லைன் 2 இருக்கும் பாருங்க. பேரலல்னா ஒண்ணு போல. இப்ப இப்படி இருக்குன்னா இன்னொரு லைன் இப்படியே இருக்கும். லென்த் கவலைப்படாதீங்க. இப்படி இருந்ததுன்னா இப்படியே இருக்கும். லென்த் மாறி இருக்கலாம். அப்ப அதே மாதிரி இங்க பாருங்க, இது இப்படி இருக்குன்னா இதுவும் ஒரே லைன்ல இருக்கா?
ஒரே மாதிரி இருக்கா? அப்ப இதுல ஒன்னு ஏன்னு எடுத்துக்கங்க, இன்னொன்னு பின்னு எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, இந்த இது இருக்கு இல்லையா, இது எப்படி இருந்தாலும் லென்த் ஒன்று தான். இது 18னா இதுவும் 18ஆ தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஹைட். புரிஞ்சுதா? பேரலல் சைட்ல இருக்கிற ஒன்றை ஏன்னும் இன்னொன்னு பின்னு எடுத்துக்கங்க, மிச்சம் இருக்கிறத ஹைட்னு எடுத்துக்கோங்க. இவ்வளவுதாங்க நான். ஓகே, மொத்தம் நம்ம கிட்ட 1 2 3 4 ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ட்ரப்பீசியம் இருக்கு. மொத்தமா 5 கவுண்ட். இதை போட்டு சால்வ் பண்ணோம்னா வேலை முடிஞ்சது. சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, ஃபார்முலா எழுதிக்கோங்க. சொல்யூஷன் போட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கங்க. ஓகே, இந்த டயக்ராமை நீட்டா வரைஞ்சிக்கங்க. சரியா? நான் கச்சாம்சான்னு வரைஞ்சிருக்கேன், நீட்டா நீங்க வரைஞ்சிருங்க. ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு போடுவோமா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு உங்களுக்கே ஃபார்முலா தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு போட்டு half இன்ட்டு இதில் பிரெத் என்ன 14 இன்ட்டு ஹைட் என்ன 8. ஓகே, 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 7 டைம்ஸ் 56. யூனிட்ஸ் என்ன? மீட்டர்ல தான் இருக்கு, எல்லாமே மீட்டர்ல இருக்கு. ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஏரியா தானே கண்டுபிடிக்கிறோம். அடுத்து அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. சிம்பிளா இருக்கா? இப்போ செகண்ட் இதுக்கு பாருங்க. நீங்க இதுல எதை வேணா ஃபர்ஸ்ட், எதை வேணா செகண்ட்னு சால்வ் பண்ணலாம். இப்போ செகண்ட் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. நான் half இன்ட்டு இதோட பேஸ் என்ன 15 மீட்டர், ஹைட் என்ன 8. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 4 5 are 20 60 மீட்டர் ஸ்கொயர். ஆமாவா? 15 இன்ட்டு 4 60. அடுத்தது 3. 3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதோட பேஸ் என்ன பாருங்க, இதுதானே பேஸ். நான் எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இந்த 90 டிகிரி ஒட்டின மாதிரி இருக்கிறது. பேஸ் 6 இன்ட்டு 3. ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ் 3 3s are 9 மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது 4. half இன்ட்டு 4th ஒன்று எங்க இருக்கு? இங்க இருக்கு. 5 8 போட்டுக்கோங்க. ஸோ 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ் தட் இஸ் 20. 4 முடிஞ்சு போச்சுப்பா. இவ்வளோதான்ப்பா. ஈஸியா இருக்கா? ரைட். அடுத்தது பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமான மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. அடுத்தது லாஸ்ட் ஒன், ட்ரப்பீசியம். கொஞ்சம் பொறுத்துக்குங்க, லைன் வரைஞ்சிக்கிறேன். லைன் மட்டும் வரைஞ்சிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ ஃபிஃப்த். இந்த ஃபிஃப்த்தில் ட்ரப்பீசியம். ட்ரப்பீசியமோட ஃபார்முலா என்ன? half இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஆமாவா? ட்ரப்பீசியம்க்கு half இன்ட்டு ஹெச் எதை சொன்னேன் பாருங்க, இங்க எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. ஹெச் வந்து 18. பேரலல் சைட்ஸை பார்க்குறோம். பேரலல் சைட்ஸில் ஒன்று 3, இன்னொன்று 8. ஒன்று ஏன்னு எடுத்துக்கணும், இன்னொன்று பின்னு எடுத்துக்கணும். அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஏ பிளஸ் பி, அதான ஃபார்முலாவில் இருக்கு. அடுத்தது இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 2 டேபிளில் 2 1 டைம் 9 டைம்ஸ். ஸோ 9 இன்ட்டு 3 + 8 11. என்ன பிராக்கெட்ல இருக்கிறத டப்புன்னு இவர் என்ன இன்டூ போட்டாருன்னு நினைக்கக்கூடாது. இன்டூனாலும் ஒன்று தான், பிராக்கெட்னாலும் ஒன்று தான். சரியா? தெரிஞ்சுங்க. 9 × 11 99. இங்கே மீட்டர் ஸ்கொயர் போட மறந்துட்டேன். மீட்டர் ஸ்கொயர். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஏரியா ஆஃப் த பாலிகன் கேட்டாங்களா? இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் பாலிகன். இப்போ நான் எல்லாம் தனித்தனியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ இப்படி எடுத்து எழுதணும். ஏரியா ஆஃப் irregular polygon is equal to ஒவ்வொரு வேல்யூ எடுத்து எழுதுங்க. 56 plus 60 plus 9 plus 20 plus 99. ஓகே, ஆட் பண்ணிடலாமா? 56 60 9 20 99.
So 9 plus 9, 18, 18 plus 6, 24. So 4, 2. 2 plus 5, 7, 7 plus 6, 13, 13 plus 2, 15, 15 plus 9, 24. So 244. So 244 centimeter, meter square. ஓகேவா? மீட்டர் ஸ்கொயர். அப்புறம்ப்பா இது மட்டும் லாஸ்டா. ஓகே, நீங்க 1, 2, 3ன்னு எடுத்திருக்கீங்க இல்லையா, அதோட ட்ரையாங்கிள் என்னங்கிறதும் மென்ஷன் பண்ணிக்கங்க. ஓகேவா? அதோட பேர் மட்டும் இப்போ 1ன்னு நான் போட்டிருக்கேன் இல்லையா, 1ஓட ட்ரையாங்கிள் என்ன, ஏஜிஇ, அது மட்டும் மென்ஷன் பண்ணிக்கங்க. ஏஜிஇ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்னு மிஸ் காமிச்சிருங்க. அடுத்தது செகண்ட் ட்ரையாங்கிள் இஜிடி, பேர் எப்படி வேணா வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் இஜிடின்னு வச்சிருக்கேன், நீங்க டிஜிஇன்னு மாத்தி எழுதினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏஎஃப்பி தேர்ட் ட்ரையாங்கிள். அடுத்தது ஃபோர்த்து சிஹெச்டி. அடுத்தது எஃப்ஹெச்சிபி, அது ட்ரப்பீசியம். எஃப்ஹெச்சிபி. ஓகே, இவ்வளவுதான்ப்பா. இதை மட்டும் நீட்டா எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இருந்து பார்த்து, இது கொஞ்சம் பெரிய சம்மு மாதிரி இருக்கும், பட் ஆனால் ரொம்ப சிம்பிளா இருந்ததுல, ஃபார்முலால போறதுல ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். ஓகே, இது ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பொறுமையா பாருங்க. இந்த சமயம் இன்னொரு வாட்டி பாருங்க, டைம் ஆனா ஆயிட்டு போகுது. சரியா? பார்த்தும் புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். ஓகே, கம்பல்சரி நான் கண்டிப்பா கமெண்ட்ல வர்ற கமெண்ட்ஸை, டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிடுவேன். சரியா? ஸோ என்சம் புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தம்ப்நெயில்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.